ஜிம் டிவி நேயர்களே, முதற்கண வணக்கம். இன்றைய தலைப்பு விடாமுயற்சி. இதில் ஸ்டோரியும் மோட்டிவேஷனும் இருக்கும். விடாமுயற்சி என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை. அந்த தேவையானது திறமை உள்ளவனுக்கு தான் தேவையா, இல்லை திறமை இல்லாதவருக்கு தேவையா என்பதல்ல, எல்லோருக்கும் தேவை. இன்று மனிதன் போராடி கொண்டே இருக்கின்றான். ஒருவன் கல்வியில் போராடுகிறான், ஒருவன் வேலை வாய்ப்பில் போராடுகிறான், ஒருவன் பணம் சம்பாதிக்கிறதில் போராடுகிறான், ஒருவன் தொழில் முயற்சி கொண்டு அதில் போராடுகிறான் வெற்றி பெற வேண்டும் என்று. சிலர் ரிசர்ச் பண்ணி அதில் பெரிய அளவுக்கு போராடுகின்றான். வானத்துக்கு போக வேண்டும், அங்கே என்ன இருக்குன்னு காண வேண்டும் என்பது அதுக்கு ஒரு போராட்டம். சிலவர் அன்றாட உணவுக்கு போராடுகிறான். விடாமுயற்சி. ஒவ்வொரு மனிதனும் ஏதோ ஒரு வகையில் போராடி கொண்டே இருக்கிறான். ஒருத்தன் கடவுளுடைய அருள் வேண்டும் என்று போராடி கொண்டிருக்கின்றான். இப்படி விடாமுயற்சி இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் நம்ம துவண்டு போகக்கூடாது. விடாமுயற்சி இருந்துக்கிட்டே இருக்கணும். சில சந்தர்ப்பங்களில் நம்முடைய விடாமுயற்சி சில செய்வோம், தடசம் நிறைய ஏற்படும். நிறைய அதையும் மீறி விடாமுயற்சி பண்ணுறான் பாருங்க, அவன் தான் பெரிய ஆளாயிடுவான். அவனுக்கு மூளை இருக்கோ மூளை இல்லையா அடுத்தது எப்பேற்பட்டவனும் சரி மினிமம் நாலேஜ் உள்ளோட பெரிய ஆளாயிடுவான். ஏன்னா அவனுடைய விடாமுயற்சி. எவ்வளவு பெரிய அறிவாளியும் சரி விடாமுயற்சி செய்யாதவன் வரவே கஷ்டம். அதுதான் உண்மை. ஒரு கதை சொல்கிறேன். ஒரு குடும்பத்தில் அப்பா, அம்மா, பையன், ஒரு பெண்ணு, 4 பேர். அந்த பையன்தான் மூத்தவன். அவன் 9th படிச்சுக்கிட்டு இருந்தான். அவன் எப்போவுமே 40 மார்க்கு தான் வாங்குவான், மேலே போக மாட்டான். அப்படியே தான் இருந்தான். சின்ன வயசுலேயே இருந்து அவன் மார்க் குறைவாக தான் எடுப்பான். என்னவோ அவனுக்கு அப்சர்வேஷன் குறைவுன்னு சொல்லி இப்போ ஏன்னா 9th வந்துட்டு வாத்தியாருக்கு ஒரு தடவை அவங்க பேரண்ட்ஸை கூப்பிட்டாரு, அவனையும் கூப்பிட்டாரு. உங்கள் பையன் 40 மார்க் தான் எடுக்கான், மேலே போக மாட்டேங்கான். திருடவோ சொல்லிட்டேன், இருந்தாலும் எங்கள் டூட்டி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும்னு. உடனே அவள் அப்பா, நான் எத்தனை தடவை சொல்லிட்டேன் ஐயா, நம்மளை தான் எடுக்கான், சரி நானும் விட்டுட்டேன். சரி இருந்தாலும் எங்களுடைய கடமை உங்கள்கிட்ட சொல்லிட்டேன், பேரண்ட்ஸு நீங்கள் கவனிச்சிருங்கன்னு சொல்லிட்டார் வாத்தியார். அவன் வீட்டுக்கு அவள் அப்பா பையனை, டேய் 40 மார்க் எடுத்துகிட்டு இருக்கியாடா, 40, 42, கொஞ்சம் கூட எதுக்கு ட்ரை பண்ணுடா, இருந்தாலும் நான் உனக்கு அழுத்தம் கொடுக்க மாட்டேன், உனக்கு முடிஞ்ச அளவுக்கு இன்னும் ட்ரை பண்ணு, அவ்வளோதான் அப்படின்னு சொன்னோடனே எங்கள் அப்பா சொல்லியிருக்கார். அவர் சொல்லுவார், அதாவது பையனோட தாத்தா சொன்னாராம், எந்த மனிதனுக்கும் கல்வி விஷயத்திலே வேறு எந்த விஷயத்தையும் அழுத்தம் கொடுக்கக்கூடாது. அழுத்தம் கொடுத்தால் அவன் மனவியாதிக்கு உருவாகிடுவான், இல்லது வேறு ஏதோ முடிவுக்கு வந்துடுவான். எங்கள் அப்பா சொன்னாருன்னு சொல்லி இந்த பையனுக்கு தாத்தா சொன்னதாக அவர் சொல்லுவார், அவருடைய அப்பா. அதனால் நீ உன்னுடைய ஆரோக்கியம் முக்கியம், உன்னுடைய சிந்தனா சக்தி வேறு எங்கும் போயிடக்கூடாது, முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுன்னு சொன்னோடனே அவனுக்கு ஒரே சந்தோஷம். ஆமாம், தாத்தா நல்லா தான் சொல்லியிருக்காருப்பா, கரெக்டு. நிறைய பேர் அழுத்தம் கொடுக்கறதுனால மனவியாதி உருவாயிருங்க, வேறு முடிவுகளுக்கெல்லாம் போகிறாங்க. தாத்தா நல்லா சொல்லியிருக்காரு, நீனு எனக்கு நல்லா சொல்லிப்பா, நான் முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுவேன்ப்பா அப்படின்னு சொன்னோன்னா அவருக்கு சரிப்பான்னு சொல்லிட்டு பட்டும் படாமல் போயிட்டேன். பாருங்க, இங்கே இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, ஃபோர்ஸ் பண்ணலை. எந்த மாணவனையும் யாரையும் சரி, அலுவலகத்திலையும் சரி, வீட்லேயும் சரி, எங்கேயும் சரி ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அந்த ஃபோர்ஸ் என்ன பண்ணும்போது என்ன ஆகுன்னா, அவங்களுக்கு ஒரு அழுத்தம் உருவாகி சிலர்கள் அதை மோட்டிவேஷனை எடுத்து வரணும்னு நினைப்பாங்க, சிலர்கள் தளர்ந்து போய் விடுவார்கள். அதனால் ஃபோர்ஸ் பண்ணாமல் அன்பாக சொல்லிச்சு இந்த பையனுடைய தந்தை சொன்னார். அவனுக்கு சந்தோஷமாயிட்டு அவன் மன விரக்தி ஏற்படுத்தலை.
இது எல்லா குடும்பத்திலும் எல்லோருக்கும் வேண்டியது. ஆனால் சிலவங்க ஃபோர்ஸ் பண்ணுவாங்க, பையங்க வேற முடிவு எடுத்துருவான். அப்படி இருக்கும்போது இந்த பையன் சரிப்பா, அவன் சிரிச்சுக்கிட்டே சரிப்பான்னு சொல்லிட்டான். ஏன்னா அவர் அன்பா சொன்னார், ஃபோர்ஸ் பண்ணலை. அதுக்கு பிறகு இவன் என்ன கொஞ்ச நாள் போச்சு, பையன் 60 எடுத்துட்டான். 60, 65 எடுத்தான். இது இவ அப்பாவும் பரவாயில்லையே 65 எடுத்துட்டானேன்னு நினச்சிக்கிட்டு இருந்தார். ஒரு தடவை வாத்தியார் மறுபடியும் அப்பாவுக்கும் இந்த பையனுக்கு அப்பா கூப்பிட்டாரு. உங்கள் பையன் 40 மார்க் எடுத்தவன் இப்போது 70 கிட்ட வந்துட்டான், ஆச்சரியமாக இருக்குது, பரவாயில்ல இன்னும் கண்டினியூ பண்ண சொல்லுங்க. சரியா, நான் அன்னைக்கு சொன்னது தான், அவனை நான் கண்டிக்கிறதும் கிடையாது, அவனாக முடிஞ்ச அளவு படிக்கட்டும் அப்படின்னு நானும் சொல்லிட்டேன், முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணப்பான்னு சொல்லிட்டேன். பையன் 10th வரும்போது 90% எடுத்துட்டான் ஒவ்வொன்றையும். வாத்தியாருக்கு தூக்கி வாரி போட்டு, என்னடா 40 எடுத்தவன் 90 எடுத்துட்டேன், எங்கே போய் சொல்ல எப்பா. அப்பாவை மறுபடியும் கூப்பிட்டாரு. என்ன உன் பையன் 90 எடுத்துட்டான், ஆச்சரியமாக இருக்குது, 10th இவ்வளோ மார்க் எடுத்துட்டானு. உடனே என்னவோ தெரியலையா, நான் அன்னைக்கு லைட்டாக சொன்னேன், அவ்வளோதான், ஸ்போர்ட்ஸ் எல்லாம் பண்ணலை என் பையனுக்கு. உடனே வாத்தியார் கேட்டார், டேய் எப்படா எடுத்த சொல்லு, நீ வெறும் 40 எடுத்தவன் 65 எடுத்த, இல்லை இப்போ 90 எப்படி எடுத்தேன்னு. உடனே அவன் சொன்னான், அந்த பையன், நான் மோட்டிவேஷன் ஸ்பீச் கேட்டேன், அதில் விடாமுயற்சி பண்ணி சொன்னாங்க, எப்பேற்பட்ட பையங்களும் சரி ஆளுகளும் சரி விடாமுயற்சி பண்ணால் எதையும் கிடைக்கும், நமக்கு பெரிய திறமை இருக்கணும்னு இல்லை, விடாமுயற்சி செய்தால் ஒருத்தன் ஒரு தடவை ஸ்டெப் எடுப்பான், ஒருத்தன் 3 தடவை ஸ்டெப் எடுப்பான், ஒருத்தன் 4 தடவை ஸ்டெப் எடுப்பான், சிலவன் நிறைய தடவை ஸ்டெப் எடுப்பான். அதைத்தான் அந்த அது சொன்ன உடனே நான் புரிஞ்சுக்கிட்டேன், நிறைய ஸ்டெப் எடுத்தேன், ஒவ்வொரு கொஸ்டின் நல்லா படித்தேன், ஆன்சரை கணக்கு போட்டு போட்டு பார்த்தேன். இதெல்லாம் ஒரு தடவை செய்து பார்ப்பேன், 3-4 தடவை செய்து பார்த்தேன். இப்படிலாம் செய்யும் போது எனக்கு 90 கிடைச்சிட்டு. உடனே அவள் அப்பாவுக்கு சந்தோஷம், என் பையனை ஃபோர்ஸ் பண்ணாமலே கொண்டு வந்தேன், இவனுடைய தாத்தா சொன்னது மாதிரியே நல்லா எடுத்துட்டான், விடாமுயற்சி. மோட்டிவேஷன் ஸ்பீச்சு கேட்டோன்னு அவனுக்கு அந்த எண்ணம் வந்துட்டு, வாத்தியாருக்கு ஒரே சந்தோஷம். இதுலேருந்து என்ன தெரியுது நீங்கள் நினைக்கிறீங்க? குழந்தைகளும் சரி, அலுவலகத்திலும் சரி, எங்கேயும் சரி, அன்பா சொல்லி விடாமுயற்சியை அவர்களுக்கு திணித்தோம்னா, நீ பண்ணு, விடாமுயற்சியாக பண்ணுன்னு சொன்னோம்னா நிச்சயமாக அவங்க உயர பார்ப்பார்கள், உயர்ந்து வந்து விடுவார்கள். ஃபோர்ஸ் பண்ணாமல் இருந்தது அவ்வளோதான். அதை விட்டு விட்டு நம்ம ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது. அதே சமயத்தில் விடாமுயற்சி பண்ணு. சிலர் விடாமுயற்சி பண்ணு அப்படி சிகரத்துக்கு வந்துடுவாங்க. சிலரெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு 40% 60% வருவாங்க, 70ஆவது வந்துடுவாங்க. இந்த விடாமுயற்சினால. விடாமுயற்சி இருந்தால் கீழே விழதுக்கு வாய்ப்பே இல்லை. எப்பேற்பட்டவனும் சரி விடாமுயற்சி இருந்தால் மேலே வந்துடும். இந்த கதையிலேருந்து அதான் தெரியுது. ஒருவன் விடாமுயற்சி இருக்க வேண்டும் என்றால் சூழ்நிலையும் கருதி இருக்க வேண்டும். இன்றொன்று அவன் கட்டாயமாக நாம் அந்த முயற்சி செய்ய வேண்டும் என்று மனதில் ஆழமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். 2, 3வது திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த விடாமுயற்சி இருக்கும்போது திறமையும் வளர்த்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் அவன் ஜெயிக்க முடியும். 4வது அவனுடைய ஆரோக்கியத்தையும் பார்க்க வேண்டும். ஏன்னா ஆரோக்கியம் இல்லாமல் விடாமுயற்சி பிரயோஜனம் இல்லை. ஆரோக்கியத்தையும் அவன் கவனிக்க வேண்டும். 5வது என்ன சொல்கிறார் என்பதை காது கொடுத்து சரியாக கேட்க வேண்டும். என்ன சொல்லுகிறார் என்பதை காது கொடுத்து சரியாக கேட்க வேண்டும். ஆசிரியர்கள் யார் சொன்னாலும் சரியாக காது கொடுத்து கேட்டால் இந்த விடாமுயற்சி உன்னை ஜெயிக்க வைக்கும். எதையும் நான் கேட்க மாட்டேன், எதையும் நான் படிக்க மாட்டேன், ஆனால் நான் எழுதிக்கிட்டே இருப்பேன்னா அதல்ல விடாமுயற்சி. நீங்கள் முடிந்த அளவுக்கு காதும் கொடுக்க வேண்டும். கொடுத்தாதான் உங்களுக்கு காது கொடுத்து நீங்கள் அதை முயற்சி பண்ணும்போது இன்று வளரும். திறமையும் வளர்த்து கொள்ள வேண்டும். அப்புறம் அந்த அரசர் என்ன செஞ்சார்னா, தண்ணியே இல்லை, பழைய கிணறு, பாழடைஞ்ச கிணறு. அப்போ இன்னொரு இடத்துல கிணறு தோண்டலாம்னு சொல்லி முடிவு எடுத்தாங்க.
அப்போது மந்திரிகள்லாம் சரியா அரசரை எடுப்போம், வேறு வழி இல்லை சொல்லி நிறைய லேபர்ஸ் வச்சு எடுத்தாங்க. 3-4 மாதம் எடுத்தாங்க. தண்ணியே வரல. அரசருக்கு ரொம்ப வருத்தம். என்னையா தண்ணி இல்லாமல் போயிட்டே, ரொம்ப வருத்தம். இப்படி பரவலாக மக்களுக்கு மத்தியிலையும் போச்சு. உடனே ஒரு இளைஞன் வந்தான். இந்த இளைஞன் வந்து அரச சபைக்கு, ஐயா, அரசர் ஐயா, நான் வணங்குகிறேன். கிணறு தோண்டும் போது தண்ணி இல்லை என்று சொன்னார்கள், நான் வரவழைக்கிறேன் சொன்னார். உடனே அரச சபையெல்லாம் சிரித்தாங்க. எங்கடா, யாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு எத்தனை பேரை வச்சு தோண்டதும் தண்ணி வரல, நீ வந்து தண்ணி கூட வரையா? என்னப்பா, இல்லை நான் ரொம்ப கடவுள் பக்தி உள்ளவன், என்ன நாங்கள் பக்தி இல்லையா? அட போப்பா அப்படின்னு மந்திரி ஒரு ஆள் சொன்னார். உடனே அரசர் யோசித்தார். தம்பி, நீ எதை வச்சு இவ்வளவு வைராக்கியமாக நான் கொண்டு வர முடியும்னு சொல்லுங்க. இத்தனை லேபர்ஸ் நாங்கள் வச்சுருக்கோம், தொழிலாளர்களை வச்சும் நாங்கள் தண்ணி கொண்டு வர முடியல, நீ மட்டும் எப்படின்னு? இல்லை, என்னால் முடியும்னு ஒரு வைராக்கியமாக சொன்னான். அரசருக்கு தண்ணி வருதோ வரலையோ, உன்னுடைய முயற்சியை நான் பாராட்டுவேன், நீ முயற்சி பண்ணுன்னு சொன்னார். எனக்கு கூட ஒரு ஆள் மட்டும் கொடுங்கன்னு சொன்னார். நிறைய பேர் வேண்டாம், ஒரே ஒரு ஆளுங்க. சரி, நீ ஒரு லேபரை வச்சுக்க. ஒரே ஒரு லேபரை மட்டும் வச்சுக்கிட்டு அவன் நல்ல விடாமுயற்சியில் ரொம்ப தெம்பான ஆள், நல்ல கடவுள் பக்தி உள்ளவன். அவன் ஒரு இடத்துல போய் கணக்கு பண்ணி தண்ணி தோண்டினான். அந்த இடத்துக்கு தண்ணி வருமானு எவ்வளோ, 1 மாதம் ஆச்சு, தண்ணி வரல. 2வது மாதம் ஆயிட்டு. 2வது மாதம் ஆகி, ஆமாம், 45 days டோட்டல் ஆயிட்டு. ஆகின பிறகு அவன் கூட ஒருத்தனும் வச்சுட்டாங்க. நான் முயற்சி பண்ணான். இந்த தண்ணி வந்துட்டு 45 நாளில் வந்துட்டு. உடனே அரசருக்கு கேள்விப்பட்டு ஒரே சந்தோஷம். அரச சபையில் கிண்டல் பண்ணவங்க அத்தனை பேரும் வாயை பூத்திட்டாங்க. என்னடா, 10, 20, 30 பேரை வச்சு நம்ம பண்ணணும், தண்ணியே வரல, இந்த இளைஞர் வந்துட்டு ஒரு ஆளை மட்டும் கூட்டிகிட்டு போய் தண்ணி வர வச்சு விட்டானே. ரொம்ப ஆச்சரியம். அரசருக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா தண்ணி இல்லா, நீர் இல்லா வாழ்வு என்ன இருக்கும், பாலைவனம் தானே, அந்த மாதிரி. உடனே அவன் தோண்ட தண்ணி வந்துட்டு. உடனே அந்த இடத்த கிணறை சரி பண்ணிட்டாங்க, தண்ணி வர மாதிரி. உடனே அரச சபைக்கு அந்த இளைஞனை கூப்பிட்டு அந்த இளைஞனுடைய பேரண்ட்ஸையும் கூப்பிட்டாங்க. உங்கள் பையன் இப்படி செஞ்சுருக்கான் பார்த்தீங்களான்னு. ஐயா, அப்போ அவர் சொன்னார், அவன் எதை முயற்சினாலும் விடாமல் முயற்சி பண்ணுவான், கடவுள் பக்தி வேற அவன்கிட்ட உண்டு, அதனால் அவன் ஜெயிச்சிருவான், அவன் அப்பேற்பட்டவன் தான், சின்ன வயசுலேருந்தே நான் பார்த்துருக்கேன் அப்படின்னு அவன் அப்பா சொன்னார். அப்போது அவருக்கு ஒரே சந்தோஷம். தந்தைக்கு இல்லை, பொற்காசுலையும் அந்த காலத்தில் அப்படி தானே பரிசு கொடுத்தாங்க இந்த பையனுக்கு, இதை வச்சு வசதியாக வந்துக்க. அங்கே உள்ளவங்க மந்திரி சபையில் உள்ள அத்தனை பேரும், என்னடா அடிச்சிட்டானே, பொற்காசுலையும் வாங்கிட்டானே, ஒரே சந்தோஷம். அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பேரும் பொறாமையும் இருக்கும்ல. அப்போது என்ன ஆச்சு பாருங்க, அவன் விடாமுயற்சி. அவன் சொன்னான், அரசர் ஐயா, என்னுடைய விடாமுயற்சி நான் ஒவ்வொன்றிலையும் நான் செய்வேன், எனக்கு இறைபக்தியும் உண்டு, 2ம் இருந்ததனால் நான் வின் பண்ணிட்டேன். அப்போ அவன் சொன்னதுலேருந்து என்ன தெரியுது, விடாமுயற்சி வேணும், இறைபக்தியும் வேணும், திறமையும் வேணும், எல்லாம் வந்துட்டான். அதனால சாதாரண விஷயம் இல்லை. ஒவ்வொரு மனிதனும், படித்தவர்களும் சரி, படிக்கக்கூடியவங்களும் சரி, வேலையில் இருக்கவங்களும் சரி, யாருனாலும் சரி, எந்த விஷயத்திலும் விடாமுயற்சி வேணும். நல்லதுக்கு விடாமுயற்சி செய்யுங்கள், அதை நம்ம சொல்லிக் கொள்கிறேன். கெட்டதற்கல்ல, நல்ல விஷயங்களுக்கு விடாமுயற்சி செய்யுங்கள், நீங்கள் வெற்றி பெறுவீர்கள், இது உறுதி, எந்த காலத்திலும் மாற்ற முடியாது. இந்த 2 கதையிலிருந்து நீங்க தெரிந்து கொள்ள வேண்டும். இத்தோடு முடிக்கின்றேன். வணக்கம். உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.